வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஸ்மார்ட் பேரண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் பார்த்திங்கன்னா பழைசெல்லாம் ஸ்மார்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு நிறையா ஸ்மார்ட்டில் என்ன வாட்ச் வந்திருக்கு, ஸ்மார்ட்டில் டிவி இருக்குது, என்ன இருந்தாலும் இப்போ வந்து ஸ்மார்ட்டில் டெலிஃபோன், செல்லு, எது இருந்தாலும் ஸ்மார்ட். இந்த காலத்தில் ஸ்மார்ட் பெற்றோர்கள், நவீன காலத்து பெற்றோர்கள்னு சொல்லலாம். இவர்கள் வெரி ஸ்மார்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? உண்மையிலேயே இந்த காலத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த வீடியோ போடுறேன் பிரியமானவர்களே. அதாவது ஒரு குழந்தை, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயதவனாகுவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு போட்டிருக்கு. அது உண்மை, 100க்கு 100 அது உண்மையான ஒரு வார்த்தை. குழந்தை பிறக்கும்போது பரிசுத்தமான குழந்தையாக தான் பிறக்குது இல்லையா? அப்புறம் அது எப்படி வந்து திருடனா, விபச்சாரக்காரனா, பொய் சொல்கிறவனா வருது? அது வளர்ந்த உடனே மாறிடுது இல்லை? நம்ம எப்படி உருவாக்குறோமோ, ஒரு 5 வயதுக்குள்ள நம்ம ஒன்று செய்கிறோம், ஒன்று வளர்க்கலாம். ரோஜா செடி வளர்த்தோம்னா அந்த ரோஜா செடியில் முள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் ரோஜா பூ தானே பூக்கும். அந்த மாதிரி கொய்யா மரம் நம்ம வளர்க்குறோம், கொய்யாக்காயும் கொய்யாப்பழமும் தானே அதில் வரும். மாறி வருமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் எதை விதைத்து நீர் பாய்ச்சி அதற்கவன உரம் போட்டு அதை கவனமாய் கவனிக்கிறோமோ, அந்த விதையிலிருந்து அதே தான் செடி தான், அந்த வித்திலிருந்து அதுதான் வளரும். அந்த பழம் காய் தான் நமக்கு வளரும், கிடைக்கும். இன்றைக்கும் அந்த வித்துன்றது யாரு? தாய் தகப்பனோட வித்து அந்த குழந்தைங்க. நம்ம பரம்பரை வித்து அந்த குழந்தைங்க. ஒவ்வொருத்தரும் வித்து, உங்க வம்சம், உங்க ஜீனு. இப்போ இந்த வித்தை நாம் வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறோம் சொல்லுங்க? இப்போ நவீன ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க, 2 பேருக்கும் நோ பிஸி. அம்மாவை பார்த்தா பிஸி, அப்பாவை பார்த்தா பிஸி. ஆனால் இந்த ஸ்மார்ட் பேரண்ட்ஸ்கிட்ட பணம் கொட்டி கிடக்கும். நோ அப்படின்னு சொல்கிறதுக்கே இருக்காது. பையன் அந்த காலத்துல எல்லாம் போய் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் எனக்கு நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போகிறோம், இல்லை ஏதோ ஒன்று வாங்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனேலாம் பணம் கையில் வராது. ஏன்னா அப்போ வந்து ஒரு 6-7 பிள்ளைங்க இருக்கும், மினிமம் ஒரு 4 பிள்ளைங்க இருக்கும் இல்லையா? 16 பிள்ளைங்க இருந்த காலம்லாம் அந்த அப்போ உண்டு. அப்போது உடனே வந்து கையில் எல்லாம் காசெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க நிற்க வச்சு இது பண்ண. பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டுறது கூட அப்படித்தான். அவ்வளவு ஏன், ஒரு புது நோட்டு வாங்குன்றவாங்க. இப்போ தான் நோட்டெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்றாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. நோட்டு புக்கெல்லாம் பிள்ளைங்க தான் வாங்கணும். அப்போது வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அதற்கு 4 பிள்ளைங்களுக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காதுல்ல. அப்போது ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, இன்னொரு அடுத்த நாள் ஒரு வேலை வரும், ஒரு தேவை வரும்போது அவங்களால அதை பூர்த்தி செய்ய முடியாது, காத்து கிடக்கணும். சில நேரம் பிள்ளைங்கள்லாம் கிளாஸை விட்டு வெளியே நிற்பாங்க. நீ இன்னும் புக்கு வாங்கலை, நீ இன்னும் நோட்டு வாங்காதவங்களா, ஒரு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க, ஜூன் ஜூலை வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் புக்கு வாங்கலை அப்படின்னு சொன்னால், நீ இன்னும் வாங்கலைன்னா என்ன படிப்ப, வெளியே நெல், புக்கு வாங்கின பிறகு உள்ளே வாம்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த பேரண்ட்ஸ் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கின உடனே படிக்கக்கூடிய அக்கறை வரும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஸ்மார்ட் ஃபோனில் படிப்பு, ஸ்மார்ட் பேரண்ட்ஸ், ஸ்மார்ட் ஃபோனில் டீச் பண்ணுற ஸ்மார்ட் டீச்சர்ஸ், ஸ்மார்ட் சில்ட்ரன், எல்லாமே ஸ்மார்ட். அப்போ என்ன ஆகுது? அந்த பணத்தினுடைய வேல்யூ தெரிகிறதில்ல, ஒழுக்கம், அதாவது கேரக்டர் கூட படுத்துறது இல்லை. கேட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க. பிள்ளைங்களோட நேரம் செலவிடுவதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. தகப்பனுக்கும் நேரம் இல்லை, தாய்க்கும் நேரம் இல்லை. அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து வேலைக்காரவங்க கையில் வளருது, இல்லை ஆயா கையில் வளருது. தாயினுடைய அன்பும் தகப்பனுடைய அன்பும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பருவத்தில் கிடைக்கிறதில்ல. ஸ்மார்ட் பேரண்ட்ஸ். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அன்பில், ஏக்கத்தில் என்னதான் இருந்தாலும் வேலைக்காரர்கள் கையில் வளர்கிற பிள்ளை எப்படி இருக்குன்னா, மழை நீர்
மழை பெஞ்சு செஞ்ச வளர்ற செடி, தாய் அன்பில் வளர்ற குழந்தை. தண்ணியை ஊற்றி, ஒரு ஏதோ கிடைக்கிற ஒரு உப்பு தண்ணியை ஊற்றி, ஒரு நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ, செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்கிற செடி வேலைக்காரவங்க கையில், ஆயா கையில் வளர்கிற குழந்தைங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போது என்ன கேட்டாலும் கொடு, எங்கே போனாலும் போ, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார், பொண்ணு வளர்ந்துட்டா, ஈவினிங் போகிறா வர்றா, நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவளை கேட்குறதுக்கு நேரம் இல்லை, எங்கே வேணா போ. அப்படியே கேட்டாலும் அவங்க கீழ்ப்படுகிறதில்ல. ஏன்? இந்த 5 வயதுக்குள்ள ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் அவங்கள அந்த அந்த உருவாக்குறதுல அவங்க தவறிட்டாங்க. ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் 5இல் வளையாதது 50இல் வளையாது. அப்போ ஒரு பிள்ளையை உருவாக்குகிற பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு. அதை மறந்தவங்க தான் இந்த ஸ்மார்ட் பேரண்ட்ஸ், நவீன காலத்து பேரண்ட்ஸ். என்ன கேட்டாலும் ரைட்டு. ஒரு பையன் போய் கிளாஸில் படிக்கும்போது பொண்ணுங்களை அடிச்சிடறான்னு வச்சுக்கிங்க, அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணால் இவங்க பையனுக்கு தான் சப்போர்ட்டு. நிறையா நம்ம டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. தான் பிள்ளை தவறு செஞ்சான்றதை கூட ஒத்துக்கொள்றதில்ல பேரண்ட்ஸ். டீச்சர் திட்டுனா டீச்சருக்கு 2 திட்டு. இப்போ அப்படித்தான் காலம் இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, டீச்சர் கண்ணை மட்டும், என்னட சொல்லியிருக்காங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர், தோல் கொண்டு உரிச்சு உப்பை போடுங்க. நான் கேட்கவே மாட்டேன், என் பிள்ளை படித்தா போதும், என் பிள்ளை திருந்துனா போதும்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஏன் நீ என் பிள்ளை மேலே கை வச்ச? ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளுடைய அந்த கேரக்டரை, அந்த ஒழுக்கத்தை அந்த சிறு வயது முதற்கொண்டே அவர்கள் உருவாக்குவதில் தவறுனவர்கள். மிகவும் வருத்தத்துக்குரிய காரியம். சொல்லி கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளைக்கா எப்படி பெண்களை மதிக்கணும், எப்படி மற்ற பெண்களை பார்க்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும். பஸ்ஸில் போகும்போது குழந்தைங்களை பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க. வயசான பாட்டியாக போய் நின்றுட்டு, அம்மா அந்த குழந்தைய கொஞ்சம் எழுப்பணும், அதெல்லாம் என் பிள்ளை எந்திரிக்க மாட்டான். அது ஒன்று செருக்காக வெளியே வேடிக்கை பார்க்கும். இப்போது இப்படி வளர்க்குறவங்க ஸ்மார்ட் பேரண்ட்ஸ். அவங்கள பார்த்த உடனேயே, தம்பி எந்திரிப்பா, பாட்டிக்கு இடம் கொடுப்பா அப்படின்னு அந்த பிள்ளையை தூக்கி மடியில் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? பெரியோரை மதிக்க பழகும். நீங்களே மதிக்கலையே இல்லையா? எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்ன தவறு பண்ணாலும் சரி, விளையாடுற நேரத்தில் பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. உண்மையில் அந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னா அவங்களே தீர்த்துக்கிடுவாங்க. இவங்களை இப்போ அப்படி இல்லை. பிள்ளைங்க பிரச்சனை பெரியவங்க பிரச்சனையாக மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வரைக்கும் வருது. ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் பிள்ளைக்கு சப்போர்ட்டு. அவன் வளர்கிற காலத்துலேயும் அதே பிரச்சனை தான் வேலை செய்கிற இடத்துல பண்ணுவான். யாரையும் மதிக்க மாட்டான். ஒன்றுமில்ல பிரியமானவர்களே, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் டி நகருக்கு போயிட்டு நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு 6 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. நிச்சயமாக 7 வயசுக்கு மேலே இருக்காது. குட்டி பையன்தான். அவன் சொல்கிறான், எனக்கு காதில் விழுந்த சத்தம் மட்டும் என்ன தெரியுமா? ஏய், நீ யார் என்னை கேட்குறதுக்கு? நீ உன் வேலையை பாரு. நீ எப்படி என்ன கேட்பா? நீ யார்? இந்த கேள்வியை கேட்ட உடனே, இந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் முறைச்சி பார்க்குறான். யாரடா பார்க்குறான்னு சொன்னால், பக்கத்தில் ஒரு பொம்பளை பாவம் போல் போய்கிட்டு இருக்கா சுடிதாரில். அது அம்மாவாம். அம்மா அதுக்கு பதிலே பேசல. அவ்வளோ ஜனம் நெருக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பையன் அவளை சத்தம் போட்டு பேசினதை நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் அந்த பையனை திரும்பி பார்த்தாங்க, அந்த அம்மாவையும் பார்த்தாங்க. ஆனால் இந்த அம்மா அவனை ஒரு வார்த்தை கூட பேசலை. இது புருஷனுக்கு பயப்படுறது போல. இப்போ நம்ம யாருனாலும் திட்டினாங்கன்னா இப்படி அமைதியாக அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன்? யாருடா அவன் நீ யாருன்னு கேட்டது. டேய், முளைச்சி 3 இலை விடலை, நீ யாரு? அவங்க பையன். அவங்க யாருடா? உனக்கு அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும். அதுதான்டா பிள்ளை. நீ ஏன்டா அவங்கள பேசுகிற? நீ யாருன்னு கேட்குற? அவங்க உன் அம்மாடா. அப்படித்தான் சொல்லுவாங்க. எப்படி பேசுகிறான் பாரு. இந்த பையனை பிடிச்சி எதனால ரூமில் போடுங்க அப்படின்னு, அடைச்சி போடுங்கன்னு. அவன் திருன்னு என்னை பார்க்குறான்.
அந்த அம்மா அப்படியே வாயடிச்சு போய் மெதுவாக மௌனமாக நடந்து வந்தாங்க. பார்த்தீங்களா பெரியமானவர்களே? ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் எப்படி வளர்க்குறாங்க பாருங்கள். இல்லை, பிள்ளைகளை இந்த காலத்து பெற்றோர் வளர்ப்பு சரியே இல்லை. எல்லாரையும் நான் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான பெற்றோர் ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க, இந்த காலத்து இளைய தலையினர். அப்போ அவன் வளர்ந்து வரத்தில் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், இஷ்டத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறான், இஷ்டத்துக்கு பெண்களோட ஊர் சுற்றுறான். வாலிபனா வந்த பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் சின்ன பிள்ளையில ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல, நீங்கள் ஒரு பண்பை கற்றுக் கொடுக்கல, பணத்தினுடைய வேல்யூவை கற்றுக் கொடுக்கல. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வர்ற பிள்ளை நிச்சயமாக அது போட்ட வித்து நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அழகான கனி தான் கொடுக்கும். அது மோசமான கனி கொடுக்காது, வேற கனி வரவே வராது. கசப்பான அந்த மோசமான இதெல்லாம் கொடுக்காது. பெற்றோர்கள் பெத்துட்டா மட்டும் போதாது, அந்த குழந்தைகளை டைம் எடுத்து நேரம் எடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நீ வா போன்றதை ரசிக்கிறாங்க. இல்லை, தப்பு. வாமா போமா, ஐயா வா. படித்த குடும்பத்திலே இது நடக்குது. ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் இது தவறு. அவங்க ரசிக்கிறாங்க. என் குழந்தை மழலை 5 வயசுக்கு மேலே மழலை பேசினாலும் அதை திருத்துங்க அப்படின்னா அதெல்லாம் ரசிக்கணும். அதே கொஞ்சி பேசிட்டு வந்துட்டு நாளைக்கு அது கேரக்டரே என்ன ஆகுது, சின்னுங்கிறதாவே போயிடுது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாறாது. அது மாதிரி வேலை கூட எதுவுமே கற்றுக் கொடுக்குற கேட்டால் அதெல்லாம் இது வச்சுப்பா, வாஷிங் மிஷின் வாங்கிடுவா, வேலைக்காரி வச்சுப்பா, எல்லாத்தையுமே. அப்போது என்ன ஆகுதுன்னா இதே பழக்கத்தில் வளர்ந்து வர்றதுனால ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அந்த பிள்ளைகள்னால இவங்க கொடுக்குற அந்த ஒரு லீனியன்ட்டு, இவங்க கொடுக்குற அந்த சுதந்திரம் போன இடத்துல கிடைக்கலன்னொடனே சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வருதுங்க. சரி, அப்படியே சண்டை போட்டு வீட்டுக்கு வந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இப்போ என்ன, அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா, இது பண்ணக்கூடாதுமா, மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணணும், மாமனார் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ காலத்து ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள கேட்டுட்டு நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ என்னத்துக்காக உன் நாத்தனாட்ட அப்படி பண்ணுற, அதெல்லாம் தேவையில்லை, அவளாம் அந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுன்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் பேரண்ட்ஸே கெட்டது சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளை மேலே உள்ள அக்கறை, ஏன்னா ஒரே பொண்ணு ஒரே பையன், இவங்க சுயநலமான ஒரு ஸ்மார்ட் பேரண்ட்ஸ். 2வது ஒரு குழந்தை பிறந்துட்டா கஷ்டப்பட்டு அதை வளர்க்கணுமே, அதுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணுமே, அதுக்கு அந்த பிள்ளையை பார்க்கணுமேன்ற நம்ம சம்பளம் கெட்டு போயிடும், நம்ம வருமானம் தடையாயிரும், வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரே பிள்ளையோட நிறுத்தின ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் வாழ்க்கை முழுவதிலையும் அந்த பிள்ளைக்காகவே சம்பாதித்து அந்த பிள்ளைக்காகவே சாகுறாங்க கடைசி வரையிலும். அந்த காலத்து பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இந்த காலத்தில் பெற்றோர்கள் இளம் பெற்றோர்களுடைய அந்த போக்கு என்ன? யாரெல்லாம் பிள்ளைங்களை கண்டிக்காமல் வளர்க்குறீங்களோ, ஒரு வசனம் ஒன்று பைபிளில் போட்டிருக்கு, பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு போட்டிருக்கு. நீ புறம்பெடுத்து உன் பிள்ளைய நீ அடிக்கலையா, நீ உன் பிள்ளைமைய பகைக்கிற. பாருங்க என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்கும் ஒரு குச்சி ஒன்று மேலே சொறி வச்சிருப்பாங்க, அடிக்க மாட்டாங்க, பயமுறுத்துவாங்க. தப்பு பண்ணுனா அந்த குச்சியை கையில் தூக்கினா போதும். உண்மையில நான் குச்சி வச்சுருக்க மாட்டேன், சின்ன 2 விளக்கமாத்து குச்சை மட்டும் பக்கத்தில் எடுத்து வச்சுருப்பேன். அது குழந்தைங்களுக்கு சுள்ளுன்னு காலில் போட்டாச்சுன்னா அந்த வலியே அவங்களுக்கு தாங்காது பாருங்க, அதுக்கு பயப்படும். அம்மா அடிச்சிருவாங்க, இப்படி கூப்பிடலைன்னா, இப்படி தப்பு பண்ணால் அம்மா அடிச்சிருவாங்க, அந்த பயம் இருக்கணும். பெரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு அன்பு செலுத்துறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அளவுக்கு அதிகமாக அந்த அன்பு போகும்போது என்ன ஆகுது தெரியுமா, அளவுக்கு அதிகமான சுகர் சாப்பிடும்போது சுகர் வியாதி சீக்கிரம் கை கால் எல்லாம் போயிடுது இல்லை, கண்ணு குருடாக போயிடுது, காலில் புண்ணு ஆறாமல் காலை வெட்டி எடுத்துடுறாங்க. இது போல் ஒரு நிலைமை தான் பிள்ளைங்களுக்கு வருது. அளவுக்கு அதிகமான அன்பு அவர்கள் வாழ்க்கையே பாழாக போயிடுது. போன இடத்துல அப்படி இல்லைன்னொடனே அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சிறு குழந்தையிலேருந்து படிப்பு. 2வது இன்னொன்று, இந்த ஸ்மார்ட் பேரண்ட்ஸுக்கு என்ன தெரியுமா, படிக்கிறியா ஓகே, சாப்பிட்றியா ஓகே, அவ்வளோதான். இவங்க பார்க்குற 2 விஷயம். இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் பேரண்ட்ஸு
அவங்க பிள்ளைங்களோட எண்ணத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க 3 வேளையும் நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், அவ்வளோதான். எத்தனை டியூஷன் வேணாலும் போ, எவ்வளோ வேணால் படிப்புக்கு செலவழிக்கிறேன், நல்லா சாப்பிடு, ஹோட்டலில் சாப்பிடு. காசு சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் கவலை இல்லாமல் செலவழிக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செலவழிக்கிறாங்களே ஒழிய மீது எதை குறித்தும் அவங்க பார்க்குறதில்ல. இந்த பழக்கம் மாற வேண்டும். 5 வயதுக்குள்ள நம்ம தலைமுறை மாறணும். இந்த இந்த நடக்கிற இந்த வாலிபர்கள் பிள்ளை மத்தியில் இந்த பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ உலகம் எவ்வளவு கெட்டு போய் கிடக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மாறணும்னு சொன்னால் அது பெற்றோர் கையில் தான் இருக்குது. அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் அந்த வித்துக்களை நாம் பத்திரப்படுத்தி நாம் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் போது தான் நிலைமை மாறும். அவங்க நினச்சிக்கிறாங்க, சும்மா நம்ம தான் பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கிறோம். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டால், இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நான் கிழிஞ்சி போனால் கூட எங்கள் அப்பா எனக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டார். இன்றைக்கி என் பிள்ளைக்கு நான் விதத்தால் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸு போடுறான் என் பிள்ளைன்னு பெருமைப்படுறாங்க. இல்லை, அன்றைக்கி உங்கள் அப்பா வளர்த்தது போல் நீங்கள் வளர்க்கல, அதுதான் உண்மை. அவங்க கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை அருமையாக வளர்ப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட போய் கை நீட்டி எதையும் வாங்கி சாப்பிட விட மாட்டாங்க, தெரியுமா? அது கூட ஒரு தப்பு. கெட்ட நண்பர்களோட சேர விட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம நண்பன் பிள்ளைக்கு யாருன்னே தெரியாது. அம்மா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்கக்கூடாத விஷயத்தை செல்லில் பார்த்து அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்க, அளவுக்கு அதிகமான செல்லம் தான் இதுக்கு காரணம். ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த திருக்குறளுக்கு நிச்சயமாக நம்ம மதிப்பு கொடுத்து எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை ஒழுக்கமான வழியில் நடத்த 5 வயதுக்குள்ள ஒவ்வொருவரும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க தான் உண்மையிலே ஸ்மார்ட் பேரண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.